அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உபத்திரம். நேற்றைய தினத்துக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். நேற்றைய தினத்தில் நம்பிக்கையை குறித்து ஆவியான வெளிப்படுத்தினார். இந்த நாளில் உபத்திரத்தை குறித்து இங்கே வசனம் பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். உபத்திரத்தில் நாம் உபத்திரம் என்றாலே நமக்கு ஒரே காரியம், உலகப்பூர்வமாக ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது, ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒரு சூழ்நிலையான ஒரு துன்பத்தில் இருக்கும்போது தான் அது நெருக்கம். நம்ம அப்படி எண்ணிக்கொள்வோம். நெருக்க பார்த்தீங்கன்னா, இந்த உபத்திரம் என்பது 3 காரியத்திலிருந்து வெளிப்படும். சில பேர் என்னவங்க, ஒரு காரியத்தை ரொம்ப கஷ்டமாக இருந்தேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு அதுலேருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்துட்டாரு. ஆனால் அது போன உடனே இன்னொன்று வந்துருச்சு. இது எந்த காரியமாக வந்தது? ஒன்று, விடுதலை கிடைத்தது. உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்டார், விடுவித்தார். ஒன்றில் எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உடனே முடிஞ்ச உடனே இன்னொன்று வந்துருச்சு. இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்றார், உலகத்திலே உபத்திரம் உண்டு, நான் அதை ஜெயித்தேன். அது உபத்திரம் என்பது ஒன்று மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நடக்கை, இது 3லும் சரி பரிசுத்தமாகவே தான் இருக்கணும். நம்முடைய சிந்தனை பரிசுத்தத்திற்கு விரோதமாக உலகபூர்வமான ஒரு சிந்தனையாக இருந்தால் அது உபத்திரமாக வரும். அந்த உபத்திரம் மன உளைச்சலாக வரும். மனசால ஒரு உபத்திரமா இருக்கும். மற்ற காரியம்லாம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். உடம்புலாம் நல்லா இருக்கும், ஆனால் மனசால ஒரு காரியமாக வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒன்று, இது எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனை அது மாறிச்சுன்னா, பரிசுத்தத்துக்கு மீறி மாறிச்சுன்னா நமக்கு இந்த உபத்திரம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செயல்கள், நம்ம நடந்துக்கிற காரியம், நடத்துகிற ஆவியானவருக்கு விரோதமாக, அந்த ஆவிக்கு விரோதமாக நம்முடைய கிரிகைகள் நம்மிலிருந்து வெளிப்பட்டாலும் உபத்திரம் வரும். இதை நாம் வெளிப்பட்டது நாம் அறியல, ஆனாலும் தேவனுடைய நீதியின்படி தான் கணக்கு. அப்ப நம்ம இந்த உபத்திரத்தை குறித்து உலகத்திலிருந்து வந்துருச்சு அப்படி நினைப்போம். அல்ல, நம்முடைய சிந்தனையும் செயல்கள் இதுலேயும் உபத்திரம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நடக்கை. இப்போ தேவன் இந்த பூமியில் இருக்கும்போது தன்னுடைய ஜனங்களை மட்டும், இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்த பின்னாடி அவர்களுக்காக ஒரு சட்டத்திட்டங்களை வைத்தார். நீங்கள் நடக்க வேண்டிய முறைகள், பேசுறது, எல்லா காரியத்திலும் அவங்களுக்கு என்று தனியாக சட்டத்திட்டங்களை வைத்தார். நியாயப்பிரமாணம் அது மற்ற யாருக்குமாக அவர் கொடுக்கல, தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு மட்டும்தான். ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3லையும் பரிசுத்தமா இருக்கணுன்றதுக்காக தான் சட்டத்திட்டங்களை கொடுத்தார் தேவன். அதே போல நம்முடைய நடக்கையிலும் சரி, நம்ம நடக்கையிலும் சிறிதளவு மாமிசமான உலகபூர்வமாக அந்த காரியங்கள் இருந்தாலும் உபத்திரம். இது எல்லாமே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, உலகத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த உபத்திரம் வந்தாலும் அவர்கள் ஒரே வார்த்தையில் எல்லாம் விதி, நம்ம என்ன பண்ண முடியும், ஒரே வார்த்தையை முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த உபத்திரமான காரியம் இந்த 3ல் இருந்தால் இந்த உபத்திரம் வரும். அப்போ உலகத்திலிருந்து நமக்கு வராதா? நாம் அனுமதி கொடுக்கும்போது தான். எப்படி அனுமதின்னா, உலகபூர்வமாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க டாஸ்மாகில் குடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நீ ஏன் குடிக்கிறேன்னு கேட்டால், அவங்க கடை திறந்து வச்சிருக்காங்க, அதனால் நான் குடிக்கிறேன். இப்போ கடை திறந்துருக்கவங்கள்ட்ட கேட்டால், அவங்க குடிக்கிறாங்க, அதனால் நான் திறந்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு 2க்குமே பதில் பார்த்தீங்கன்னா முடிவு கிடையாது. அப்போ இந்த உலகத்திலேருந்து
அவனுக்கு உலகபூர்வமான ஒரு காரியம் நம்ம இடத்திலிருந்து வெளிப்படும் போதுதான் அதற்கு அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, நம்ம நடக்கை உலகத்துக்குரியதா இருந்தனால அதில் அவன் ஆளுகை செய்யும் போது அது வேதத்தின்படி உபத்திரம். ஆனால் இந்த உபத்திரத்துல பார்த்தீங்கன்னா பொறுமையா இருங்கள். இயேசு கிறிஸ்துவ 40 நாளும் பிசாசால் சோதிக்கப்படும்படியாகத்தான் 40 நாளும் இரவு பகல் முழுவதுமாக அவர் சோதிக்கப்பட்டார். அந்த வேளையிலும் அவர் பொறுமையாக இருந்தார். அந்த பொறுமையினால என்ன ஆச்சு என்றால், சகலத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை பிதாவான தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்தார். அதனால இன்னைக்கு நான் நெருக்கப்படுகிறேன் அப்படின்னா நாம் உடனடியாக நம்ம ஜெபத்தில் வைக்க வேண்டியது, ஏதோ ஒரு காரியம் பரலோக நீதிக்கு விரோதமா ஒரு காரியம் நடந்திருக்கு, அது என்னிலிருந்தான் வெளிப்பட்டது. அதனால நாம் அந்த நேரம் அறிக்கையாக, அறியாமல் ஒரு காரியம் என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே நம்ம அறிக்கையிடும் போது அப்பொழுது நமக்கு விடுதலை உண்டு. ஆனா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுல அவர் சொல்ற காரியம் உபத்திரத்திலையும், அந்த உபத்திரத்திலையும் பொறுமையா இருங்கள். அதுதான் வேத வார்த்தையும், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். அதனால இந்த ஒரு உபத்திரம், இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை நெருக்கப்படுறேன்னா இந்த உபத்திரத்தின் மூலமா என் தேவன் ஒரு உயர்த்ததில் வைத்திருக்காரு. எப்பொழுதும் அதை உணர்ந்து நான் அறிக்கை இடும்போது எனக்கு அடுத்த நொடி எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்திற்கு பார்த்தீங்கன்னா உபத்திரத்தை குறித்தான காரியம், ஆவியான் வெளிப்படுத்தின சத்தியம். சரி, இதற்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.